இல்லையா 5 மணிக்கே நம்ம அந்த மாரத்தான் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு முதல்ல மஸ்கட்டில் மாரத்தான் நடக்கக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா அல்மௌஜ், மஸ்கட்டில் இருக்கக்கூடிய வேவ்னு சொல்லுவாங்க. பழைய பேர் பார்த்திங்கன்னா வேவ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அல்மௌஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸோ நாங்கள் பயணிக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா நானும் என்ன நண்பனும் 21.1 கிலோமீட்டர் தான் பார்த்திங்கன்னா ஹாஃப் மாரத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் மாரத்தான் பார்த்திங்கன்னா 42.2 கிலோமீட்டர். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மாரத்தான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ வார்ம் அப் வந்து கொடுக்குறாங்க இங்கே. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து உடம்பு வந்து டோட்டலாக வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாரத்தானை கலந்துக்க போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்கான ஒரு வார்ம் அப் செஷனே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நானும் என் நண்பனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு இடம் மூலமாக நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து வார்ம் அப் முடிச்சுட்டு நம்ம இந்த மாரத்தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அல்மௌஜில் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய மக்கள் இருந்தாங்க. அதை காமிக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம், பயங்கரமான கூட்டம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டில் நின்று நம்ம ஆரம்பிக்கக்கூடியது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து 21.1 கிலோமீட்டர் வந்து பயணிக்கணும். போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ஆர்வமாக மக்கள் பல நாடுகளில் இருந்தும் பயணித்து வந்துருந்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆர்வமாகவும் உற்சாகமாக இருந்தாங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நானும் என் நண்பனும் நாங்களும் ஒரு முறையில் நின்று கலந்துக்கிறதுக்காக ஆர்வமாக நின்றோம். ஸோ இது ஒரு புதிய முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் போயிட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படி தான் போனோம். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம், பார்த்தீங்களா பலாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நம்மளும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் எனக்கும் என் நண்பனுக்கும் மஸ்கட்டில் மாரத்தானில் கலந்துக்கிற ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் நிற்கிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக வரிசையில் நிற்கிறாங்க. அவ்வளோ மக்கள் கூட்டம். ஸோ நம்ம முன்னாடியும் இல்லாமல் பின்னாடியும் இல்லாமல் ஆவரேஜாக நடுவில் நின்று நம்மளோட பயணத்தை ஆரம்பித்தோம். கலந்துக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ உற்சாகமாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் பண்ணி அந்த களத்தை கடைசி வரையும் கடக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரை கலந்துக்கிட்டவங்களும் சரி, வேடிக்கை பார்த்தவங்களும் சரி, அங்கங்கே ஆரவாரப்படுத்தி உற்சாகப்படுத்தி மக்களை வந்து கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சாங்கன்னு சொல்லலாம். அதுதான் ஒரு முக்கியமான காரணம். நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கையில் வந்து அந்த ஒலிக்கக்கூடிய நேரம் மணி மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. சரி, நம்ம புதுசாக நம்ம வந்து ஒரு கேமராவோட நம்ம பேசிக்கிட்டே இப்படி வந்து ஒரு கேமராவோட தொடர்ந்து நம்ம பயணித்தோம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும். அந்த 21 கிலோமீட்டரும் நம்மளோட கேமராவோட பயணிச்சுட்டு இருந்தோம். அது எல்லோரும் வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கங்கே இடையில நின்று ஒரு ஓரமாக நின்று கேமராவை எடுத்து ஆன் பண்ணிவிட்டு ஸோ மக்களை ஓட விட்டு அழகாக வேடிக்கை பார்க்கும்போது அதுவும் இன்னும் ஒரு வித்தியாசமாக நம்ம மனசுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ மக்கள் அவங்க ஆர்வப்படுத்திட்டு கையை காமிச்சிட்டே போயிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ விடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு லைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் மாறின, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு முதல்ல, அப்புறம் கொஞ்சம் மாறிடுச்சு. இதில் என்னென்னா கொஞ்சம் ஒரு இடத்துல நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு திரும்பவும் வேகமாக ஓடிட்டு திரும்பவும் ஒரு இடத்துலேருந்து வீடியோ எடுத்து இப்படி வந்து இதற்காக ஒரு பெரிய முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க பார்க்கும்போது தெரியும். பர்டிகுலராக இந்த ஒரு டேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அதனோடு தான் வந்து காலையில் எழுந்திரிச்சு இது ஒரு வாய்ப்பு, வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் ஃபஸ்ட் டைம் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு.
அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு அரை காய்ச்சலோடு தான் இந்த மாரத்தானில் வந்து போய் கலந்துக்கிட்டோம். ஸோ அது ஒரு வித்தியாசமான முயற்சி. எல்லாமே வந்து உங்களுடைய அந்த உற்சாகமும் ஆரவாரமும் தொடர்ந்து நம்மளை வந்து எல்லா இடத்துக்கும் பயணிக்க வைக்கிதுன்னு சொல்லலாம். அதற்காக உங்களுக்கும் மிக மிக நன்றின்னு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். நம்ம சேனலை ஏதோ ஒரு மொழியிலிருந்து எங்கேயோ இருந்து உலக நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வந்து பெரிய பாராட்டுகள். அதற்காக தான் ஒரு தூரம் நம்ம மெனக்கடும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு பதிவில் வந்து முழுசாக நிறைய வீடியோ எடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் முழுசாக அடித்தோம்னா போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கட் பண்ணி முடிஞ்ச வரையும் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு மாரத்தானில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாக கலந்தக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் கலக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் பக்கத்தில் கடந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. நம்ம போகும்போது அவங்க வந்து ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக இதே வேலையாக பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இந்த தூரத்தை வந்து கடந்துடுறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான தருணமாக இருந்தது. நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவ்வளோ வேகமாக போயிட்டு ரிட்டன் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம வந்து 16 கிலோமீட்டர் கடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொஃபஷனல் உள்ளவங்க கிட்டத்தட்ட அவங்க 40 கிலோமீட்டருக்கு மேலே கடந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திருப்பி யூடர்ன் போட்டு அவங்க வந்து திருப்பி சேர்ந்தாங்கன்னா அவங்களோட ஃபுல் மாரத்தான் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இவங்க வந்து இப்போ போகிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் உள்ளவங்க அந்த ஃபுல் மாரத்தானை போகும். ஆமாம், ஸோ நம்மளோட மாரத்தான் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஆரம்பித்த மாரத்தான் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. ஸோ ஆப்போசிட்டில் 10 கிலோமீட்டருக்கான மாரத்தான் வந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் உள்ளவங்க அவங்க தான் இப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா 42 கிலோமீட்டர் போனாங்க இல்லையா ஃபுல் மாரத்தான், அவங்களும் வந்தாங்க. இப்போ இந்த ப்ளூ கலரில் உள்ளவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் உள்ளவங்க அவங்களும் வந்து போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு நம்மளோட திரும்பி வர்றாங்க. ஸோ அவங்களாம் வந்து 10 கிலோமீட்டரை கடக்கிறதுக்காக அந்த மாரத்தான் ரேஸில் இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால நம்மளோட யூடர்ன் போட்டு திரும்பிட்டாங்க. 5 கிலோமீட்டர் தான். ஸோ இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் நம்ம வந்து கடக்கணும். நம்ம ஏற்கனவே 16 கிலோமீட்டர் பார்த்தோம். ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வந்திருப்போம். அது வந்து யூடர்ன் போட்டு அவங்களும் நம்மளோட சேர்ந்து வர்றாங்க 10 கிலோமீட்டர் உள்ள நண்பர்களும். வீடியோ எடுக்கிற பார்த்த நண்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட சைகைகளை வந்து காமிச்சிட்டே போயிட்டு இருந்தாங்க. எதுக்கு வரக்கூடிய நண்பர்களாகவும் சரி, கூட பயணிக்கக்கூடிய நண்பர்களாகவும் சரி, எல்லாருமே உற்சாகமாக அவங்களோட அந்த ஒரு கையசைப்பை காமிச்சிட்டே இருந்தாங்க. அதுதான் நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு எதுவாக இருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து தனியாக பயணிக்கிறது தெரியாமல் கூடவே நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நம்மளோட பயணிச்சுட்டே வந்தாங்க. ஸோ எதுக்காக இருக்கட்டும், நமக்கு எதிர் திசையிலும் சரி, நம்ம கூட பயணிக்கக்கூடிய நண்பர்களும் சரி ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திங்கன்னா நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு உற்சாக பானங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
கைதட்டுதலாக இருக்கட்டும், நம்முடைய அந்த அங்கங்கே ஓமானி இசைகளாக இருக்கட்டும், அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சிறப்பாக வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் அவங்களோட வந்து அந்த சவுண்ட் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ரோட்டில் வரக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகப்படுத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய பெரிய வித்தியாசமான முயற்சியாக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு வந்து இந்த மாதிரி ரோட்டில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உற்சாக கரவொலியோட ரொம்ப நேரமாக ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்தி அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு பயணிக்க வச்சுன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் போகும்போதே வந்து ஏதோ கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துடலாம், நம்மளை எதாவது வண்டி வச்சுருந்தா ஏறி வந்துடலான்னு பார்த்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் எந்த வண்டியும் நம்மளை பிக்கப் பண்ணுற மாதிரி கிடையாது. அது இல்லாமல் கிட்டத்தட்ட நம்மளுடைய இலக்கு வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் வந்து பெண்ட் பண்ணோம்னா 1 கிலோமீட்டரில் உங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், பானங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், வரிசையாக ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கு ஒருக்கா உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே நம்ம வந்து உற்சாகப்படுத்தி வரவேற்றாங்கன்னு சொல்லலாம். அது போக 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 அந்த கிட்டத்தில் பயணம் நெருங்க அவ்வளோ உற்சாகமாக இருந்தது. ஒரு வழியாக ஓடி அந்த ஒரு இடத்த அடையும் போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மளைய ஆரவாரப்படுத்தி உற்சாகப்படுத்தி வழி நடிகளும் பண்ணார் நண்பர்கள். கடைசியாக இந்த ஒரு இலக்கு அடைஞ்சோடனே நமக்கு வந்து அந்த மெடல் கொடுத்தாங்க. ஸோ அதோட உங்களுக்கும் காமிச்சிக்கிறதுல எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. என்னோடய நண்பன் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டாப்புல, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த இலக்கு வந்து பயணிச்சிட்டாப்புல. நம்ம அங்கங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்ததுனால லேட் ஆகிடுச்சு. For doing the 10K sponsorship and also for Morito for the 21.1K at Experience Oman Muscat Marathon 2025. Looking to receive all the runners. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஸோ இதில் கலந்துக்கிட்டதில் பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இந்த ஒரு பதிவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு முழுக்க ஒரு விளாக் மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து போடணும்னு நினச்சேன். அதனால தான் இவ்வளோ தூரம் மெனக்கடல், இல்லாட்டி அப்படியே அப்லோட் பண்ணியிருப்போம். இதை வந்து ஒரு சின்ன டீட்டெயிலாக அங்கங்கே டீட்டெயில் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு பதிவை வந்து அழகாக பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.